உபசர்க்கங்கள். சர்க்கம். உபசர்கா என்னதுமா? உபசர்கா. உபசர்கா அப்படின்னா பிரிஃபிக்ஸ். சரியா? அப்ப சம், அணு, அவ, நிஸ், நிர், துஸ், துர், வி, ஆங், இது போயிட்டே இருக்கும். லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, இதெல்லாம் டெஃபினட்டா வந்து கேட்டுக்கிறோம். பட் அது கொஞ்சம் குரூப்ல அத கொஞ்சம் பாருங்க, மெல்லமா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதான் இருங்க, அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க டக்குன்னு புரிஞ்சுருவீங்க. சரியா? இப்போ நான் ஒரு சின்ன வார்த்தை எழுதுறேன், நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. பார்க்கலாமா? கச்சதி. கச்சதி. கச்சதினா என்னது? செல்கிறது. செல்கிறான், செல்கிறான், செல்கிறாள், செல்கிறது, மூணுமே வரும். எது கச்சதினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். செல்கிறாள், செல்கிறது. என்னது? ஒரே ஒரு கிரியாபதத்தை எழுதிட்டு அதுக்கு மூணு அர்த்தம் சொல்றீங்க. செல்கிறான், செல்கிறாள், செல்கிறது சொல்றோமா இல்லையா? சரி, எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா புல்லிங்க, ஸ்ரீலிங்க, நபும்சகலிங்கம், அதுல மூணுமே வரும். ஆமா ஆமா. அஜஹா கச்சதி, ஆடு செல்கிறது சொல்லுவோமா இல்லையா? சரி, பாலகா கச்சதி. இங்க நான் மாத்துறேன், என்ன போடுறேன்? பாலகா கச்சதி. இப்ப என்ன ஆறுது? சிறுவன் செல்கிறான். சரியா? இந்த செல்கிறான்னு சொன்ன இதே வார்த்தை தான் அஜஹா கச்சதின்னு என்னவா மாறிடுது? செல்கிறது, செல்கிறதா. சரியா? சரியா? சமஸ்கிருதத்துல அந்த வார்த்தை மாறல, கச்சதின்னு தான் இருக்கு. அஜஹா கச்சதி, பாலகா கச்சதி. சரியா? சரி, நடுவுல ஏதோ செல்கிறாள் அப்படின்னு சொல்லி கேட்டோமே அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க நான் எழுதுறேன், என்ன எழுதுறேன்? கன்யா. என்ன எழுதுறேன் நானு? கன்யா. கன்யானா யாருமா? குட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு. சிறுமி. சிறுமி செல்கிறாள், சிறுவன் செல்கிறான், ஆடு செல்கிறது. ஆமாவா? கரெக்டா? இதே மாதிரி நீங்க எந்த தாத்து வேணாலும் எடுத்துக்கோங்க. பட்டதி. பட்டதி அப்படின்னா மூணு அர்த்தம் உண்டு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிறான், படிக்கிறான், படிக்கிறது. படிக்கிறது பாரு எப்படி வரும்? ஏன் படிக்கிறதுன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. சிசுஹு பட்டதி. சிசுஹுனா யாருமா? குழந்தை. சரி, குழந்தை படிக்கிறதுன்னு சொல்லுவோமா மாட்டோமா? லிக்கதி எழுதுகிறான், எழுதுகிறாள், எழுதுகிறது. ஆகச்சதி, ஆகச்சதி. மூணுமே சொல்லணும். வருகிறான், வருகிறது. மூணுமே சொல்லியாச்சு. தாவதி. ஓடுகிறது, ஓடுகிறான், ஓடுகிறான், ஓடுகிறாள், ஓடுகிறது. இப்ப ஒரு டவுட். கச்சத்தின்னா போகிறான், போகிறது, போகிறாள். ஆகச்சத்தின்னா வருகிறதுன்னு அர்த்தமா? வருகிறது, வருகிறான், வருகிறாள், வருகிறது. சரியா? சரியா? இப்போ அதேதான். தாவதி ஓடுகிறான், ஓடுகிறாள், ஓடுகிறது. சரியா? பிபதி குடிக்கிறான், குடிக்கிறது. சரி, நீங்க என்ன கேட்கலாம்? நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க? உபசர்க்கம்னா என்னன்னு சொல்றதுன்னு ஆரம்பிச்சீங்க. போயிட்டு இருக்கு. ஆமா தானே? அதான கேள்வி கேட்கறீங்க. சொல்றேன். இப்போ நம்ம முதல்ல எடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க கச்சத்தின்னு இருந்ததுமா. கச்சத்தின்னு இருந்ததுமா. கச்சத்தினா என்னமா? செல்கிறது. மூணுமே சொல்லணும். கச்சத்தினா என்ன அப்படின்னா மூணுமே சொல்லணும். சொல்கிறான், செல்கிறாள், செல்கிறது. சொல்லியாச்சா? இப்போ ராமஹா கச்சதி. என்னமா? நான் என்ன போட்டேன்? ராமஹா கச்சதி. என்ன அர்த்தம்? ராமன் செல்கிறான்.
ரொம்ப நன்னா சொன்னீங்க. ராமன் செல்கிறான். சரி. சீதா அனுகச்சதி. என்ன போட்டீங்க நானு? சீதா அனுகச்சதி. சீதா சீதா வருகிறாள். ஆஹா, கூட செல்கிறாள். கூட செல்கிறான். இல்ல அணுகச்சதினா சூகுணம் இல்ல. அணுகச்சினா வர்றா, திருப்பி வரான்னு அர்த்தம். ஆகச்சதி தானம்மா, ஆகச்சதி தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமஹா கச்சதி, ஓகே. ராமன் செல்கிறான். ராமன் எங்கேயாவது கிளம்பினா சீதா என்ன பண்ணுவா? கூடவே போவா. நானும் கூட தான் வருவேன், இப்படிதானே? காட்டுக்கு போகும்போது, ராமர் காட்டுக்கு போகும்போது சீதா என்ன சொன்னா? நானும் வரேன். நானும் கூட வருவேன், நானும் கூட வருவேன், தடுக்கலாம் கூடாது சொல்லிட்டாளா இல்லையா? அப்போ ராமஹா கச்சதி, சீதா அனுகச்சதி. அப்படின்னா சீதை பின்தொடர்ந்து செல்கிறாள். புரியுதா? ஃபாலோஸ். ஒரு சுவாமி சொன்னார் இப்போ, ஃபாலோஸ் கரெக்டான. ஓ, அனுகச்சத்தின் ஃபாலோஸா? ஃபாலோ பண்றது. ஆமா, சரியா? இப்ப பாருங்க, அதாவது ஃபாலோஸ்ன்றதை விட கூடவே சொல்றா, கூடவே போறா அப்படின்றது. சரியா? இப்போ இந்த டாபிக் எதுக்காக இது முழுக்க சொன்னேன் தெரியுமா? உபசர்க்கத்துக்கு. நான் வந்து அப்ப, சம், அணு, அவ, நிஸ், நிர் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இதுல அணு அப்படின்றது உங்களுக்கு கேட்டுதா இல்லையா? அந்த அணுதான் இது. புரியுறதா? இப்போ இந்த அணுன்றது கூட சேர்ந்த உடனே இந்த கிரியாபதமானது அர்த்தம் இல்லையா? அப்போ பிரிஃபிக்ஸஸ்னு சொல்லக்கூடிய உபசர்க்கங்களுக்கு ஒரு கிரியாபதத்தை அப்படியே அர்த்தம் மாத்தக்கூடிய, புரியுறதா? இதுதான் உபசர்க்கங்கள்.